ஆடி மாசம்னா கூழ் ஊத்துவாங்க அம்மனுக்கு. இங்க ஆடி மாசம் என்ன விசேஷம் நடக்கும்? ஆடி மாசம் பொறுத்த வரையும் நாங்க ஃபர்ஸ்ட் வாரமே கூழ் ஊத்திடும். ஆடி முதல் வாரம் இங்க கூழ் ஊத்திட்டு பெரிய பாலத்தாக தான் அன்னைக்கு திருவிழா. 3 கரகம் சிங்காரிப்போம். 3 பேருக்கும் 3 கரகம் சிங்காரிச்சு கங்கையில இருந்து திரட்டிட்டு வரும். கங்கையில இருந்து திரட்டிட்டு வர வச்சு வெளி வாசல்ல வச்சு கடாலா காவு கொடுத்து ஏதோ புகை வருதுன்னு இங்க இது பூஜை ரூம். இவங்க இங்க பூஜை ரூம் வச்சுதான் அம்மா சாமி கும்பிட்டு இருந்தாங்க. புகை வந்தோடனே கீழே பூமி வெடிச்சிட்டு புகை தானா மேல வர்றத பார்த்துட்டு என்னவோ ஆச்சு பயந்துட்டாங்க இவங்க. அப்புறம் புகை வந்தோடனே எங்க சித்தி மேல மருள் வந்து அப்புறம் தான் சொன்னாங்க, நான் தான் வரேன், இங்க பயப்படாத, நான் தான் இங்க வரேன், இது எனக்கு ஆதியில இருந்த இதுவு, நீ பூஜை பண்ண நான் இப்பதான் மேல இருந்து வரேன். அதே போல இப்ப சாமி முகம் எப்படி வெளியே தெரிஞ்சதோ அதே போல இங்கேயும் குட்டியா முகம் மாதிரி கிளம்பிச்சு. அந்த முகம் கிட்ட போய் பார்க்கும் போது ஒரு மாதிரி குழந்தை முகம் எப்படி இருக்கும், சின்ன குழந்தை எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்தாங்க சாமி. இல்ல கீழே அதுவாவே வந்ததா? ஆமா, தானாவே வந்துச்சு. இப்ப குழந்தை எப்படி இப்ப அந்த சாமி முகம் எப்படி மேல மண்ணு கிளம்பிச்சோ அதே போல இதுவும் தானா வந்துச்சு. தானா வரும்போது என்ன இது அப்படின்னு கேட்கும் போது, ஆமா நான் இங்க குழந்தை பெத்துட்டு இருக்கேன். 5வது நாள் ஊர்ல இருக்க எல்லாம் கூட்டிடுவாங்க. அன்னைக்குதான் மெயின் திருவிழா. அங்க கங்கையில இருந்து கஞ்சலி கட்டி சித்தாங்க கட்டி கிரீடம் வச்சு அம்மன் போல வேடம் இட்டு அங்க இருந்து மருளாடி வருவாங்க. மருளாடி இங்க வந்து நம்ம கோயில் ஆலய வாசல்ல வந்து கடை வெட்டுவாங்க. வணக்கம் தினேஷ். வணக்கம்க்கா. நீங்க தான் அந்த பாட்டியோட பேரன்னு கேள்விப்பட்டோம். இந்த கோயில்ல நிறைய விஷயங்கள் நீங்க தான் பண்றீங்கன்னு சொன்னாங்க. சோ இந்த கோவில்ல காலையில எல்லா கோயிலுமே காலையில எழுந்தோட பூஜைகள் நடக்கும். டெய்லி அந்த சாமிக்கு வந்துட்டு படையல் வைப்பாங்க. டெய்லி ஏதாவது ஒண்ணு வச்சு அவங்களுக்கு வந்துட்டு பூஜை பண்ணுவாங்க. டெய்லி காலையில எழுந்தோன்னு என்ன பண்ணுவீங்க கோவில்? டெய்லி காலேஜ்ல பூஜை நடக்காது. நாங்க எப்பவுமே சாயங்காலம் தான் பூஜை. இங்க அம்மனுக்கு வந்து சாயங்காலம் தான் இங்க பூஜை நடக்கும். பூஜை நடக்கும் போது அம்மனுக்கு மலர் வாங்கி போடுறது, மஞ்சள் வாங்கி கொடுப்பாங்க. நிறைய பேர் மஞ்சள் வாங்கி கொட்டி அவங்கள நல்லா அலங்காரம் பண்ணி பூ போட்டு தீபாத்தனம் மகா தீபாத்தனம் எல்லாம் காட்டுவோம். வெள்ளி செவ்வாய் அமாவாசை பௌர்ணமி இந்த நாள்ல எல்லா நாள்லயுமே நல்லது. 4 மக்கள் வருவாங்க, குறி ஓட்டுவாங்க, அவங்களால முடிஞ்ச வெள்ளி கொடுப்பாங்க. அதை வச்சு நாங்க கோயில மேலும் மேலும் பார்த்துட்டு இருக்கோம். அமாவாசை பௌர்ணமியில வந்து நல்லா பூஜை சிறப்பா நடக்கும். ஒரு நாள் மோளக்காரங்க வைப்போம். காசு இருக்கும் போது மோளம் வச்சு சாமி வர்ணிச்செல்லாம் இது பண்ணுவோம். காசு இல்லாத போது எங்க கையில என்ன இருக்கோ அதை வச்சு சாமி கும்பிட்டுப்போம். ஆனா வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை டெய்லி, வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை டெய்லி ஆனா பூஜை நடக்கும். சாயங்காலத்துல இவங்களுக்கு வந்து கஞ்சி தான், நாங்க அதிகமா கஞ்சி தான் வைப்போம். ஸ்வீட்லாம் வைக்க மாட்டோம். கஞ்சி வச்சுதான் அவங்களுக்கு எப்பவுமே படைப்போம். அவங்க வந்து கஞ்சி, இவங்களுக்கு வந்து கஞ்சி தான் அவங்க குடிக்கிறது. அதனால எப்பவுமே கஞ்சி தான். என்ன கஞ்சி கொடுக்கும்? சாப்பாடு பச்சரிசியில சாப்பாடு வச்சு இப்போ சிறுபருப்பு இந்த மாதிரி வெறும் உப்பு லைட்டா, சிறுபருப்பு கொஞ்சம் உப்பு கொஞ்சம் பச்சரிசி இதுலதான் கஞ்சி வச்சு அவங்களுக்கு ஊறுகாய் மாங்காய் ஊறுகாய் வச்சு அவங்களுக்கு படைப்போம். அதுதான் உங்களுக்கு உணவே. ரொம்ப பிரம்மாண்டமா கிடையாது, ரொம்ப எளிமையான படையல். எளிமையான படையல் அவங்களுக்கு. ஆடி மாசம்னா கூழ் ஊத்துவாங்க அம்மனுக்கு. இங்க ஆடி மாசம் என்ன விசேஷம் நடக்கும்? ஆடி மாசம் பொறுத்த வரையும் நாங்க ஃபர்ஸ்ட் வாரமே கூழ் ஊத்திடும். ஆடி முதல் வாரம் இங்க கூழ் ஊத்திட்டு பெரிய பாலத்தாக தான் அன்னைக்கு திருவிழா. 3 கரகம் சிங்காரிப்போம். 3 பேருக்கும் 3 கரகம் சிங்காரிச்சு கங்கையில இருந்து திரட்டிட்டு வரும். கங்கையில இருந்து திரட்டிட்டு வர வச்சு வெளி வாசல்ல வச்சு கடாலா காவு கொடுத்து கூழ் ஊத்தி நைட்டு படையல் போட்டு ஆடி மாசம் இங்க விளக்கேள்வி, கரகம் சிங்காரிக்கிறது, பம்பை வச்சு சாமி வர்ணிக்கிறது, குறி ஓட்டுறது எல்லாம் அன்னைக்கு ஆடி மாசம் ஞாயிற்றுக்கிழமை முதல் வாரம் ஆரம்பிச்சிடும். முதல் வாரம் ஃபர்ஸ்ட் நாள் ஞாயிற்றுக்கிழமை திருவிழா நடந்துரும் இங்க. அப்புறம் பார்த்தா வந்துட்டு இந்த அம்மன் வந்து தானா உருவாச்சு மண்ணுக்குள்ள இருந்து வந்து அதை யாராவது நேர்ல பாத்துருக்காங்களா? நேர்ல பாத்துருக்காங்க. இங்க படுத்துட்டு இருந்தாங்க. இங்க எங்க ஆயாவும் எங்க மாமாவும் படுத்துட்டு இருந்தாங்க. எங்க ஆயாவும் எங்க மாமாவும் இங்க படுத்துட்டு இருந்தாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியல. அது நாங்களாம் அப்பெல்லாம் சின்ன குழந்தைங்க, எங்களுக்கெல்லாம் தெரியாது அப்பெல்லாம். அப்போ வந்து இவங்க பின்னாடி ஒரு ஆயா இருக்காங்க. இங்க கோயில்ல வந்து வேலை செய்யற ஒரு ஆயா இருக்கிறாங்க. அவங்க வந்து இந்த சைடு, இந்த அப்பெல்லாம் பேக்காடை பின்னாடி இந்த சைடு தான் ரெஸ்ட் ரூம்லாம், இங்கெல்லாம் எதுவுமே இல்லை. பேக்காடைனா இந்த சைடு தான், கிரவுண்டுக்கு தான் பாத்ரூம்லாம். அப்போ வந்து அவங்க எழுந்து வரும்போது என்னவோ புகை வருது. விடிய காலையில் ஆயிடுச்சு, என்னவோ புகை வருது, என்ன புகை வருதுன்னு தெரியலையே. ஏதாச்சும் அப்பெல்லாம் வந்து பக்கத்துல ஓலை வீடெல்லாம் இருந்துச்சு, எங்க மாட்டு கொட்டெல்லாம் இருந்துச்சு. அதுல ஏதாச்சும் பத்தின்னு இந்த சைடு ஏதாச்சும் பரவுதா அப்படின்னு பாக்குறதுக்கு குரல் கொடுக்க வந்த போது ஏதோ புகை வருதுன்னு இங்க இது பூஜை ரூம். இவங்க இங்க பூஜை ரூம் வச்சுதான் அம்மா சாமி கும்பிட்டு இருந்தாங்க. புகை வந்தோடனே கீழே பூமி வெடிச்சிட்டு புகை தானா மேல வர்றத பார்த்துட்டு என்னவோ ஆச்சு பயந்துட்டாங்க இவங்களாம். அப்புறம் புகை வந்தோடனே எங்க சித்தி மேல மருள் வந்து அப்புறம் தான் சொன்னாங்க, நான் தான் வரேன், இங்க பயப்படாத, நான் தான் இங்க வரேன், இது எனக்கு ஆதியில இருந்த இதுவு, நீ பூஜை பண்ண நான் இப்பதான் மேல எழுந்து வரேன்
அப்படின்னு சொல்லி அவங்க வாக்கு கொடுத்து அப்புறம் திருவிழா பண்ண ஆரம்பிச்சோம். இவங்க வந்து அதுக்கு முன்னாடி சிம்பிளா சாமி கும்பிடுவோம், அவ்வளவுதான். சரி, இப்போ வந்து தானா மேல வந்தாங்கன்னு சொல்றீங்க. வரும்போது என்ன ரூபத்துல வந்தாங்க அவங்க? வரும்போது வந்து ஃபர்ஸ்ட் வெறும் முகம் இந்த கண்ணும் இந்த நாக்கு மட்டும்தான் உங்களுக்கு வந்துருந்துச்சு. முகம் இந்த புருவம் கண்ணு நாக்கு மட்டும் வந்துருந்துச்சு. மண்ணு மாதிரி வந்து அப்படியே அதுல கொஞ்சம் கலர் தானா மண்ணு ஒரு கலர் தனியா, கண்ணு தனியா தனி கலரு, நாக்கு தனி கலர், அந்த மாதிரி தான் வந்துச்சு சாமி. அப்படி பார்த்துட்டோன்னே தான் இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு வழிமுறை அவங்களை கேட்டு மஞ்சள் குங்குமம் கொட்டி அவங்கள மேல தூக்க அவங்க தானா உருவம் போடணும் அப்படின்னாங்க. அப்புறம் தானா கொஞ்ச நேரத்துல தானா அதுவே மண்ணு, இப்ப புத்தலாம் மண்ணு எப்படி வெளியே ஸ்பீடா தள்ளுதோ அந்த மாதிரி உருவம் தள்ளினே வந்துச்சு. தள்ளின்னு வரும்போது அவங்க அப்படியே அதை பிடிச்சி அந்த உருவத்துல நிறுத்தி மஞ்சள் குங்குமம் போட்டு இப்ப ஃபுல்லா இப்படி நிக்கிறாங்க. இன்னமா வளர்ந்துட்டு தான் வராங்க. இன்னுமே அதுல இருந்து மண்ணு வந்துட்டே தான் இருக்கு. இன்னமா மண்ணு வந்துட்டே இருக்கு. பின்னாடி பாத்தீங்கன்னா சாமி பின்னாடி இன்னும் வீங்கிட்டே இருக்கும். பூமி வந்து வீங்கிட்டே இருக்கும். பூமி வீங்கி மேலதான் வருமே தவிர இறங்காது. ஃப்ரண்ட்ல வராது, பின்னாடி மட்டும் அப்படியே வீங்குது. சைடுல எல்லாம் மண்ணு தள்ளும். நாங்க அதெல்லாம் அப்படியே மண்ணு போட்டு அப்படியே தள்ளினே இருப்போம். தள்ளி கீழே இறக்குவோம். கீழே இறக்குனா இந்த சைடு வளரும் அப்படின்றதுக்காக கீழே இறக்குறோம் நாங்க. இந்த சாமி படுத்த ரூபத்துல இருக்கு. எதுக்கு இந்த சாமி படுத்த ரூபத்துல இருக்கு? சாமி இங்க படுத்த ரூபம் வந்து புட்லூர்ல வந்து அம்மா பிரெக்னண்டா இருந்தாங்க. இங்க வரும்போது நான் குழந்தை பெத்துட்டு வரணும் அப்படின்ற ஒரு இதுல இருந்தாங்க போல. அதனால இங்க வந்து அப்படியே படுத்துட்டு கீழே வந்து இவங்க வெளில வந்தோடனே வந்துட்டாங்க. இந்த இடத்துல வந்து கொஞ்ச நாள் கழிச்சுதான் வந்து இந்த ஒரு முகம் மாதிரி தெரிஞ்சுது. அதே போல இப்ப சாமி முகம் எப்படி வெளியே தெரிஞ்சதோ அதே போல இங்கேயும் குட்டியா முகம் மாதிரி கிளம்பிச்சு. அந்த முகம் கிட்ட போய் பார்க்கும் போது ஒரு மாதிரி குழந்தை முகம் எப்படி இருக்கும், சின்ன குழந்தை எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்தாங்க சாமி. இல்ல கீழே அதுவாவே வந்ததா? ஆமா, தானாவே வந்துச்சு. இப்ப குழந்தை எப்படி இப்ப அந்த சாமி முகம் எப்படி மேல மண்ணு கிளம்பிச்சோ அதே போல இதுவும் தானா வந்துச்சு. தானா வரும்போது என்ன இது அப்படின்னு கேட்கும் போது, ஆமா நான் இங்க குழந்தை பெத்துட்டு இருக்கேன். அங்கிருந்து தானே என்ன பூஜை பண்ண நீ, அங்க நான் மாசமா இருந்தேன், இங்க நீ எத்தனை வந்து எங்க பூஜை பண்ணதுனால நான் இங்க குழந்தை பெத்துட்டு இருக்கேன். அதனால அந்த முகம் வந்து கொஞ்சம் பயப்படுற மாதிரி இருந்துச்சு பார்க்கும் போது. அது ஏன்னு தெரியல, அது பயப்படுற மாதிரி இருந்துச்சு. அது குழந்தை முகம் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொன்னாங்க அவங்க. அதனால உனக்கு தெரியக்கூடாது, இந்த வழிமுறை நான் சொல்றேன், அது பண்ணி வச்சுக்கோன்ட்டு அவங்க நீ உன்னால மஞ்சள் கொட்டாத, குங்குமம் கொட்டி உனக்கு எந்த இது உருவம் தோணுதோ அந்த உருவத்துல வச்சு நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அவங்க வாக்கு கொடுத்தாங்க. இங்க வந்து நிறைய பேருக்கு குழந்தை எல்லாம் பிறந்திருக்கா? நிறைய பேருக்கு பிறந்திருக்கு. குழந்தை வரம் கேட்டு வருவாங்க. இங்க நிறைய பேருக்கு பிறந்திருக்கு. கல்யாண வரம் கேட்டு வந்திருக்காங்க. நிறைய பேர் கல்யாணம் நடந்திருக்கு. அதே போல வீடு கட்டணும் எனக்கு இதெல்லாம் வேணுமா அப்படின்னு கேட்டு வரவங்களுக்கு எல்லாருக்குமே தந்துட்டு தான் இருக்காங்க. இன்னமும் பக்கத்துல நிறைய பேருக்கு உயிர் பிச்சை போட்டிருக்காங்க. எனக்கு இதெல்லாம் காணும், எனக்கு இதெல்லாம் வேணும். ஹாஸ்பிட்டல்ல போட்டிருக்கவங்களுக்கு வெறும் இங்க இருந்து திருநூறு எடுத்துட்டு போய் வச்சா போதும். நிறைய பேர் இங்க குணமா இருக்காங்க. நிறைய பேர் இங்கே பக்கத்துலயே இங்கே உக்காந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் உயிரை காப்பாத்தி இன்ன வரையும் நல்லா நிறுத்தி வச்சிருக்காங்க இந்த இடத்துல கௌரவமா. இந்த உக்ரகாளி அங்காளம்மனுக்கு திருவிழா நடக்குதுன்னா இந்த திருவிழா ஸ்பெஷலா நாங்க இங்க பண்ணுவோம், இந்த திருவிழானா இந்த தெருவே இங்க கூடிரும், எல்லாரும் சேர்ந்து பண்ணுவோம்னா என்ன பண்ணுவீங்க? மசானா கொலை நாங்க 5 நாள் திருவிழா பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் நாள் பந்தகால் வச்சு பெரியப்பால் தாக்கா. இன்னைக்கு பந்தகால் வச்சோன்னுமே முன்னாடி போவாடக்காரி கும்பிட்டுருவோம், முனீஸ்வரன் கும்பிட்டுருவோம், விநாயகர் கும்பிட்டுருவோம். இது 3 நாள் முன்னாடியே விநாயகர் கும்பிட்டு அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமையிலேயே பூவாடக்காரி கும்பிட்டு ஞாயிற்றுக்கிழமையில முனீஸ்வரன் கும்பிட்டுருவோம். அடுத்த ஃபர்ஸ்ட் நாள் திருவிழா பந்தகால். காலையில 4:30 மணிக்கெல்லாம் பந்தகால் வச்சுட்டு 6 மணிக்கெல்லாம் கூழ் ஊத்திடுவோம். சாயங்காலம் நல்லா அம்மனுக்கு வாசனை மலர் போட்டு தூப தீப ஆராதனை நடந்துரும். அடுத்து 2வது நாள் வந்து மலர் பூஜை. இங்க சிவன் கோயில்ல இருந்து அம்மனுக்கு மலர் பூஜை சாயங்காலமா. 2வது நாள் மத்திய அன்னதானம், காலையில் அன்னதானம், சாயங்காலமா மலர் பூஜை. 3வது நாள் வந்து பால் குடம். வெள்ளிக்கிழமை எப்படி வருதோ அதுக்கேற்ற போல பால் குடமும் கங்கை தட்டல் அதெல்லாம் ஒண்ணா வந்தோம். 4வது நாள் சிவராத்திரி. சிவனுக்கு இங்க இருந்து நாங்க காய்கறி சுண்டல் எல்லாம் வச்சுட்டு போயிட்டு சிவன் கோயில்ல இங்க இருந்து சிவன் கோயில்ல கொல்ல விடுவாங்க. 5வது நாள் ஊர்ல இருக்க எல்லாம் கூடிடுவாங்க. அன்னைக்குதான் மெயின் திருவிழா மசானா கொல்லை. அங்க கங்கையில இருந்து கஞ்சலி கட்டி சித்தாங்க கட்டி கிரீடம் வச்சு அம்மன் போல வேடம் இட்டு அங்க இருந்து மருளாடி வருவாங்க. மருளாடி இங்க வந்து நம்ம கோயில் ஆலயத்து வாசல்ல வந்து கடை வெட்டுவாங்க, கோழிக்காவு கொடுப்பாங்க. கோழிக்காவு குத்து இதெல்லாம் முடிச்சோடனே பூசணிக்காய் இந்த வேலையெல்லாம் முடிச்சோடனே பெரிய இலை போட்டு வாழையில போட்டு சுண்டல், மூக்கல்ல, கொழக்கட்டை, காய்கறி எல்லா காய்கறியும் கலந்து உருவம் போட்டு மாவுல உருவம் போடும். மத்த இடத்துல எல்லாம் வந்து சுடுகாட்டுல உருவம் போடுவாங்க. இந்த இடத்துல வந்து சுடுகாட்டுல உருவம் வேண்டாம், ஆலயம் வந்து இன்னும் ஓங்கல, சின்னதா இருக்காங்க, கூட்டம் சேர்ந்தோடனே நம்ம சுடுகாட்டுல உருவம் போட்டுக்கலாம் அப்படின்ட்டாங்க.
அதனால நாங்க என்ன பண்ணுவோம், கொழக்கட்டை மாவுல உருவம் போட்டு அதை மேல வச்சு அங்க கடாலாம் வெட்டி முடிச்சோமே. இங்க 3 பேர் எப்பவுமே எந்த இதுல வந்தாலும் சித்தி இருக்கும் போது ஃபர்ஸ்ட் அவங்க மட்டும்தான் விட்டுருந்தாங்க. அடுத்து வந்து தனித்தனியா விட்டுருந்தாங்க. இப்ப 3 பேர் இருக்காங்க சாமியார். அது 3 பேருக்கும் 3 ஆடு வெட்டி 3 கோழி கொடுத்து 3 படையல் போட்டு 3 பேருமே கொல்ல விடுவாங்க. தனித்தனியா கொல்ல விடுவாங்க. நன்றி, தொடர்ந்து பேசலாம். நன்றி.